பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 27வது அதிகாரம் 14வது வசனம். Psalm chapter 27 verse 14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். Wait on the Lord and he will strengthen your heart. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை குறித்து யோசிச்சு நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அநேக காரியங்கள் உங்களுக்கு கவலையை கொடுக்கின்றதாக இருக்குதா? ஐயோ, இன்னைக்கு நான் ரொம்ப டிப்ரெஷன்ல நான் இருக்கிறேன், என்னால எந்த ஒரு காரியத்தையும் ஃபோக்கஸ் பண்ண முடியல, எனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்றைக்கு வேத வசனத்தின் மூலமாக ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஏசப்பாவுடைய பிரசனத்துல போய் காத்துரு மகனே, அவருடைய பிரசனத்துல போய் காத்துரு மகளே, நீ அவரையே சார்ந்துரு. அவர் உன்னை ஸ்திரப்படுத்துவார், அவர் உன்னை பலப்படுத்துவார், அவர் உன்னை நிலைநிறுத்துவார். நீ ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ அவரே உனக்கு துணையாக இருப்பார் என்று ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்க அவருடைய பிரசனத்துல போய் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும், வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். ஆனா நிறைய நாட்கள் நீங்க என்ன செய்றீங்க? ஜெபிக்க மனசு இல்லாம இருக்கிறீங்க, வேத வசனத்தை வாசிக்க தியானிக்க மனசு இல்லாம இருக்கிறீங்க. ஆனா மற்ற காரியங்கள்லாம் நீங்க என்ன செய்றீங்க? ஃபோக்கஸ் பண்ணி செய்வீங்க. ஆனா ஜெபிக்கிறதுக்கும் வேத வசனத்தை வாசிக்கிறதும் தியானிக்கிறதுக்கும் மட்டும் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? நான் இன்னைக்கு ரொம்ப சேடா இருக்கிறேன், என்னால முடியல அப்படின்னு. நம்ம காரணங்களை தேடி நம்ம கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நம்ம விலகி போறோம். இல்ல, நீங்க அவருடைய பிரசனத்துல போய் நீங்க காத்திருக்க தான் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நீங்க ஸ்திரப்படுவீங்க, இன்னும் பலப்படுவீங்க, இன்னும் ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை உங்களை கொண்டு பயன்படுத்துவார். அதனால அவருடைய பிரசனத்துல போய் காத்திருக்க உங்களை அர்ப்பணிங்க, அவருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. நிச்சயம் அவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பலப்படுத்துவார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இசப்பா, பிள்ளைங்களை இந்த நாள்ல ஆண்டவரை பலப்படுத்துங்க. சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா, நீங்க பிள்ளைங்களை பலப்படுத்துங்க, உங்களுடைய பிரசனத்தினால நிரப்புங்கப்பா. எல்லா சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரே பிள்ளைங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, பிள்ளைங்களை உயர்த்தி வைங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எதை குறிச்சும் யோசிச்சு சோர்ந்து போகாதீங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு புதிய பலன் இந்த நாள்ல கொடுத்திருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல ஒரு பொசிஷன்ல வந்து நீங்க அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு துணையாக இருப்பார். God bless you. Have a blessed day.